கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து வச்சு காத்திருக்கிறோம். கூட்டணிக்காக, நாட்டின் நன்மைக்காக, தனி குடும்பத்திற்காக அல்ல, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அல்ல, பேரனை மகனை மந்திரியாக்குவதற்காக அல்ல. வாரிசு அரசியலை பத்தி பேசினார். வாரிசு அரசியலை பத்தி அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கக்கூடிய செய்தி, மொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம், நாடாளுமன்றம் மாநிலங்களவை மக்களை எல்லாம் சேர்த்து பாஜகவிற்கு தான் இருப்பதிலேயே அதிகமான வாரிசுகள். 387 வாரிசுகள் இருக்கிறார்கள், எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும். காங்கிரசுக்கு 285. இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு தெலுங்கு தேசத்துக்கு 51 பேர், திமுக 30 பேர் இருக்காங்க. அதனால வாரிசிலையும் இவங்க தான் முன்னணியில இருக்காங்க. நண்பர் செந்தில் அவர்களுக்கு சொல்லணும், முதல்ல ஒரு பத்திரிகையாளர் இருந்தவர், வாரிசு அரசியலுக்கும் குடும்ப அரசியலுக்கும் நல்ல வேறுபாடு தெரிந்தவர். ஆனா ரொம்ப சாதுரியமா வாரிசு அரசியல் கணக்கு சொல்றாங்க. ஒரு வாரிசு அரசியல் வர்றது அவங்களுடைய விருப்பம். ஆனா ஒரு குடும்பமே இவருதான் எம்எல்ஏ, இவருதான் எம்பி, இவருதான் முதலமைச்சர் அப்படின்னு நிர்ணயிக்கிறது, அதுதான் குடும்ப அரசியல். குடும்ப அரசியல் வந்திருப்பது வாரிசு அரசியலா குடும்ப அரசியலா? தேமுதிகவில் நடப்பது வாரிசு அரசியலா குடும்ப அரசியலா? பாமகவில் ஜி.கே. வாசன் வந்திருப்பது வாரிசு அரசியலா குடும்ப அரசியலா? ஐயா சொல்லுங்க. அன்புமணி ராமதாஸ் போட்டியிடலாம் தவறு இல்ல, ஆழ்வினையர் போட்டியிடலாம் தவறு இல்ல. அங்க நடக்கிற சண்டையை பத்தி அண்ணன் பேசவே மாட்டாரு. அத பத்தி நீங்க இல்ல சார், அவர் தானே தலைவர். இப்போ பாமக யார் தலைவர்? இப்போ அன்புமணி ராமதாஸ் ராமதாசா நிறைவு செஞ்சிருக்காங்க. திமுக பத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல பாமக நீங்க பேசுங்களா? என்ன அப்பா புத்தி? ஜி.கே. வாசன் யாரு? பாமக அன்புமணி ராமதாஸ் யாரு? பாமகவில் அன்புமணி ராமதாஸ் தலைவரானவர் ஜி.கே. நாகராஜ் வன்மையாக கண்டிக்கிறார். கரெக்டா? பாமகவில் அன்புமணி ராமதாஸ் ஜி.கே. நாகராஜ் கண்டிக்கிறார். பிரேமலதா விஜயகாந்த கண்டிக்கிறீங்க, அவருடைய மகனை கண்டிக்கிறீங்க, எல்.கே. சுதீஷை கண்டிக்கிறீங்க. கரெக்ட் தானே? அப்புறம் அவங்களோட எது கூட்டணி வச்சிருக்கீங்க? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது, ஒரு தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது, அரசியல் களத்தில் நாம் அதையெல்லாம் பார்க்க கூடாது. அதை அநேகமா டிடி அவர்கள் உணர்ந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க திமுக வராமல் இருப்பதற்கு டிடி தினகரன் அதைத்தான் கன்சல்ட் பண்ணணும். அவர் ஒருவேளை திடீர்னு இப்ப திருப்பி ஜெயலலிதா வழிக்கு வந்திருக்கலாம். ஏன்னா கெடுசக்தி பாஜக, பாசிச சக்தி பாஜக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அந்த வழியில திருப்பி வரலான்னு ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம்.